நம்ம ஊர்ல என்னதாங்க ஸ்கின் கேர் பண்ணணும்? பிகாஸ் அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஸ்கின் கேரும் மாறணும். அது சம்திங் கால் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட்டுங்க. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட்னா என்னன்னா லைக் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப்ஸ். அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் பெரியோல் பிக்மெண்டேஷன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன். எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் அண்ட் சிலிகான்ஸ், ஃபேலேட்ஸ், பாரபின்ஸ், இது மூணுமே வந்து டாக்ஸிக் லெவல்ஸ் ஆஃப் லைக் விட்டமின்ஸ். அது ஒரு பெரிய கான்செப்ட். ஹலோ டாக்டர் மோகனலக்ஷ்மி. நம்ம ஊர்ல என்னதாங்க ஸ்கின் கேர் பண்ணணும்? ஒரு சூப்பர் ஃபுட்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை. வெரி குட் ஃபார் யர் ஸ்கின். ஹேருக்குமே இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் டயட் தான். ஐ டோன்ட் என்டோஸ் ஸ்கின் ஒயிட்னிங். இது ஒரு சொசைட்டல் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண வேண்டியது இந்த ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சவுத் இந்தியன் நம்ம வந்து டேன் தான் ஆகும். அண்ட் நம்ம ஊருக்கு இருக்கிற வெயிலுக்கு நம்ம டேன் ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் இல்லையா? என்கிட்ட எப்போ கேட்டாலுமே நான் வந்து டயட்டை தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஈவன் ஃபார் டீடானிங் அண்ட் ரைட். ஸோ வாட் எவர்ஸ் இன்சைட் வெளியே தான் தெரியும். அண்ட் ரெண்டாவது வந்து இஃப் யுவர் ஃபர்ஸ்ட் டயட் பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ். ஸ்கின் கேர் பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், ஒரு சன்ஸ்க்ரீன் மார்னிங்கில், நைட்டில் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர். ஹலோ டாக்டர் மோகனலக்ஷ்மி, வெல்கம் டு டெக் ஒன் தமிழ் சேனல். உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வி ஹோப் யூ ஹேவ் அ வெரி குட் கான்வர்சேஷன் டுடே. ஸோ எனக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தா ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோன்ற கேள்வி, நம்ம ஊரில் என்னதாங்க ஸ்கின் கேர் பண்ணணும்? ரைட். ஸோ நம்ம ஊரில் வந்து பிகாஸ் அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஸ்கின் கேரும் மாறணும். ஸோ டுவர்ட்ஸ் வந்து சம்மரில் வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் அண்ட் டுவர்ட்ஸ் வின்டர்லேயும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ சம்மரில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காமனாக நமக்கு ரொம்ப ஓவர் ஆயில் செக்ரீஷனும் நிறைய ஸ்வெட் வரது ரொம்ப காமன். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் போது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் இட் பி கிரேட். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் அது வந்து ஜெல் பேஸ்டாக கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அதுவே ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் யூல் ஹேவ் டு யூஸ் கொஞ்சம் க்ரீம்ஸ், அந்த லோஷன்ஸ் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் மச் பெட்டர். ஆனால் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு பேசிக் ஸ்கின் கேர் மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்போவுமே நீங்கள் வந்து ஆல்டரே பண்ணாமல் நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற ஹீட்டுக்கு இங்கே என்ன அப்ளை பண்ணாலுமே ஒரு மாதிரி மெல்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஜெல் அப்ளை பண்ணாலும் லோஷன் அப்ளை பண்ணாலும். பட் ஹவு டு வி ஆக்சுவலி டீல் வித் தட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எது கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ப்ராடாக பேசணும் அப்படின்னா வந்து வி டூ ஹேவ் லைக் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப்ஸ். ஒன்று வந்து ட்ரை ஸ்கின், அதாவது உங்கள் ஃபேஸ் எப்போவுமே ட்ரை அண்ட் ஃப்ளேக்கியாக எப்போவுமே வந்து யூல் ஹாவ் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசர். அதை போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து செட்டில் ஆகும். வேறஸ் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப்னா சம்திங் கால் த T-zone. ஸோ இந்த ஏரியாஸ் கால் த T-zone. இது வந்து ஆயிலியாக இருக்கும், ஆனால் அந்த சீக்ஸ் ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். தட்ஸ் கால் காம்பினேஷன். அண்ட் மூணாவது டைப் தான் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே முகம் எப்போவுமே என்ன வடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப காமனாக வந்து இந்த மாதிரி 3 ஸ்கின் டைப்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிக்கிட்டா இட்ஸ் கோயிங் டு பி பெட்டர். ஆனால் இப்போ நம்ம ஊரில் டேனிங்ன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் நம்ம வெயிலில் போகாமலே இருக்க முடியாது, வெளியே எப்போ போனாலும் வெயிலாக இருக்குன்றப்போ அந்த டேனிங்கை சன்ஸ்க்ரீன் போட்டால் மட்டும் அது ப்ரிவெண்ட் ஆகுமா, இல்லை அது எப்படி நம்ம டீல் பண்ணுறது? ஸோ ரொம்ப ரொம்ப காமனஸ்ட் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து சன்ஸ்க்ரீன் தான். ஸோ அதுக்கு நோ எக்ஸ்கியூஸுங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து எந்த லெவல் அண்ட் என்ன கிரேட் ஆஃப் சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது. ஸோ SPF வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு ஹையர் SPF தான் நம்ம ஊருக்கு பெட்டர். ஸோ அவுட்டோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40+ SPF வந்து ரொம்ப சேஃபு. இன்டோர்ஸ் தான் மோஸ்ட்லி என் ஒர்க் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா 30 SPF 40 SPF போதுமானது. பட் வெராஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்னு இன்க்ளூட் பண்ணும்போது யூ ஹாவ் டு சி அந்த UV லைட் ஃபில்டர்ஸ் இருக்கா, விசிபிள் லைட் ஃபில்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் மச் பெட்டருங்க. அது மட்டும் இல்லாமல் நாட் ஒன்லி சன்ஸ்க்ரீனுங்க, டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலுங்க, உங்களோட ஃபுட் ஆப்ஷன்ஸு, இஃப் யூர் ஈட்டிங் லைக் ரொம்ப ஜாஸ்தி ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ், அதுவுமே இட்ஸ் கலரிங் ஏஜென்ட்ஸ், ரைட். ஸோ நம்ம ரொம்ப கொலோக்கியலாக நம்ம வந்து கிடைக்கிற ரொம்ப காமனாக கிடைக்கிறது வந்து இந்த சிக்கன் 65 மசாலா விச் ஹேஸ் லைக் த கலர். ஸோ அந்த மாதிரி கலரன்ஸ் கூட இட் வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ் யுவர் பிக்மெண்டேஷன் அண்ட் டேனிங். So diet plays a major role in like tanning. அது மட்டும் இல்லாமல் if you add a lot of sugars in your diet, oil in your diet, so you're going to gain weight. வெயிட்டுமே ஏறப்போகுது, அதோட சேர்த்து டேனிங் ப்ராப்பர்ட்டிஸுமே ஏறப்போகுது. So what is inside? Sugar consume பண்ணுறதுனால prone to more tanning. Yes, so basically there's something called insulin resistant state. So insulin resistant state na enna, there's நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, even kids these days they come to my clinic with a problem of dark neck condition.
கிட்ஸ் லைக் அட் ஏஜ் ஆஃப் லைக் 15 வயசு 12 வயசு அந்த அளவுக்கு சின்ன பசங்க பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஈட்டிங் இந்த புது ஹேபிட் ஆஃப் ஜங்க் ஈட்டிங் அண்ட் லைக் மாடர்னைஸ்ட் வெஸ்டர்னைஸ்ட் அமெரிக்கன் டயட் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் கெயினும் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ரோன் ஃபார் லைக் இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் கூட நாட் ஓன்லி டேன் நிறைய பேர் வந்து டேன்னா என்ன நமக்கு என்ன பிக்மெண்டேஷன்னா என்னன்னு இன்னும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும் போது டார்க் நெக் அண்ட் இந்த ஃபோர்ஹெட்ல இருக்கிற அந்த டார்க்கான பிக்மெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் வெயிட் அண்ட் இன்சுலின் இட்ஸ் கால்ட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். ஆமா ஓகே. அப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கல்ல டார்க் நெக் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், தட்ஸ் ட்ரூ. 100% ட்ரூ. 101% ட்ரூ. There's nothing like boycotting, like எதுவுமே வந்து there's nothing wrong about it. It's 100% true. It's actually வந்து என்னன்னா உங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டை வந்து குறிக்குது. ஸோ பேசிக்கலி தட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால உங்க ஸ்கின் பிகம்ஸ் மச் திக்கர் இன் தீஸ் ஏரியாஸ். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஹெட் ஏரியா இதோட சேர்த்து யூ கேன் இதை வந்து நீங்கள் ஆக்சிலா அதாவது அண்டராம் ஏரியாலையும் பார்க்கலாம், பிட்வீன் த தைஸ் கூட பார்க்கலாம். இந்த 4 இடத்துலையுமே வந்து இட்ஸ் ப்ரோன் ஃபார் டார்க்கனிங். ஸோ இந்த 4 இடத்துல இஃப் யூ ஹாவ் பிக்மெண்டேஷன் தென் யூ ஆர் கோயிங் டு டெவலப் டயபிட்டிஸ். உங்களை உடம்பு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு 10 years down the line if you're following இதே மாதிரி இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க லைஃப் ஸ்டைல் டயட் இது இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது யூ ஆர் ப்ரோன் ஃபார் டயபிட்டிஸ். ஸோ ஸ்கின்னுமே நம்ம ஹெல்த்தோட ஒரு பெரிய இண்டிகேட்டர் தான். 100%. ரைட். இப்போது ஹெல்த் உள்ள வந்து ஜஸ்ட் வித் சீயிங் யோர் ஸ்கின் ஐ கேன் டெல் யூ லைக் உங்களுக்கு இத்தனை விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, உங்களுக்கு மைட் ஹாவ் கொலஸ்ட்ரால், யூ மைட் ஹாவ் டயபிட்டிஸ் அப்படின்றது யூ கேன் ஆக்சுவலி ஐடென்டிஃபை வித் ஜஸ்ட் லுக்கிங் அட் யோர் ஸ்கின் அண்ட் ஹேர். வா ஓகே. பட் நம்ம பேசிகிட்டு இருந்த இதை பொறுத்து கேட்குறேன், பிக்மெண்டேஷன் வந்து நம்ம ஊர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப காமனான விஷயம். எஸ்பெஷலி விமென், அவங்களுக்கு இந்த வாயை சுற்றி இருக்கிற இந்த இடத்துல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பியர்ட் இருக்கிற மாதிரி எனக்கே கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் ஐஸ் கிட்ட வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருந்திருந்தால் அதுவே கொஞ்சம் நாள் கழிச்சு பிக்மெண்டேஷன் அமர்றது. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ டேன்ன்றது ரொம்ப ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மிஸ்நாமர்னு வேணால் நான் சொல்லுவேன். ஸோ டேன்ன்றது வந்து எல்லாமே டேன். இப்போது இஃப் யூ சி லைக் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஐ ஜஸ்ட் டேன்னு ஒரு ஜென்ரலான ஒரு அவங்களே சொல்லிட்டு வந்துருவாங்க, டேன் தான் இருக்கு எனக்கு இப்போ தான் டேனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டோட வருவாங்க. பட் டேன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். வேற நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரியோரல் பிக்மெண்டேஷன். பெரியோரல் பிக்மெண்டேஷன்னா வாய் சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன். ஸோ இது எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின், பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா ஃபீமேல்ஸ்க்கு யூஸ்வலாக. ஆமாம். ஸோ அதுவுமே ஃப்ளக்சுவேட் ஆகும்போது யூ ஆல்வேஸ் டெவலப் திஸ் பெரியோரல் பிக்மெண்டேஷன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சரியில்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து ரியாக்ஷன்னால அப்படி கரெக்ட் ரொம்ப லாங் டேர்ம் ரியாக்ஷன் நீங்கள் நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டா லிப்ஸ்டிக்ஸ் அதனால கூட யூ கேன் டெவலப் இந்த மாதிரி. பட் ஆனால் இப்போ சன்ஸ்க்ரீன் நம்ம போடுறதுமே சன்ஸ்க்ரீன் வந்து த சேம் இட்ஸ் அ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ஆர் அ மினரல் சன்ஸ்க்ரீன். அண்ட் அதுலேயே எத்தனை வெரைட்டி இருக்குது. அதில் எது வந்து மாய்ஸ்சரைசர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் அப்படியே போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஓப்பன் போர்ஸில் நீங்கள் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் டம்ப் பண்ணிங்கன்னா அது உள்ளே இறங்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கெமிக்கல்ஸை போட்டாலும் பிரச்சனை, போடாமல் இருந்தாலும் பிரச்சனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் சிம்பிளாக இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷனாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு டாக்டராக என்ன சொல்லுவீங்க? ஸோ பேசிக்கலி 2 விதமான சன்ஸ்க்ரீன்ஸ் ப்ராடாக பேசுவாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஓகே. கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்னா என்னென்னா இட் டஸ் ஹாவ் அ மைனர் எஃபெக்ட் ஆஃப் கோயிங் இன்சைட் பெனிட்ரேட்டிங். ஆனால் ஐம் நாட் டெல்லிங் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல், அது வந்து ஸ்கின்னை தாண்டி பயங்கரமாக போய் உங்களுக்கு எஃபெக்ட் ஆக போகுது அப்படிலாம் கிடையாது. பட் கிவன் தட் உங்களோட இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இஃப் இட் ஹேஸ் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சில சன்ஸ்க்ரீன்ஸ், அது எஸ்பெஷலி கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் இப்போ பேனும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே ஆர் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்க்கு ஒரு ரூட் காசாகவும் இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து இட் டஸ் ஹாவ் மைல்ட் கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு there are few things which are already banned. Okay. So they are banned. அதனால நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு let's not use sunscreen ஒரு கான்செப்டே வர வேண்டாம். because they are already banned and out of the market. ஸோ அது வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். அது வந்து யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா you shouldn't be using it on kids and pregnant ladies. Kids, okay. ஆனால் மினரல் சன்ஸ்க்ரீன்னா என்னென்னா it just has these elements. So basically metals, zinc oxide அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால கோட்டிங் மாதிரி தான். ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பெனிட்ரேட்டிங். உள்ளே போகவே போகாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் சேஃப்.
ஓகே. ஆனா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இதுல வந்து ஹார்ம்ஃபுல் இருக்கு, அதுல கேன்சர் வருதுன்றதெல்லாம் டோட்டல் மித்ஸ் தான். ஆனா ஸ்கூல் போற குழந்தைங்களுக்குலாம் போடணுமா? அது நிஜமாவே இஸ் இட் ரிக்வயர்ட் ஆர் அவ்ளோ ஒரு சின்ன ஏஜ்ல எல்லா அம்மாக்களும் யோசிக்கிறதா, இப்பவே குழந்தை முகத்துல வந்து நான் ப்ராடக்ட் போட்டு அனுப்பணுமா? அப்படின்ற மாரி. ரைட். அது எவ்வளோ தூரம் மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஸ்கூல்லயே இப்பலாம் சர்க்குலர் குடுக்குறாங்க. ப்ளீஸ் அப்ளை சன்ஸ்கிரீன் அண்ட் சென்ட் த கிட்ஸ்ன்னு. ஆனா ரெகுலரா ஸ்கூல் போற பசங்க போடணுமா? ஸோ நம்மளோட ஸ்கின்னும், கிட்ஸோட ஸ்கின்னும் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. ம். அது ரொம்ப வேற மாரி. ஸோ மெக்கானிசம் வேற. அண்ட் அவங்களோட கிட்ஸோட இது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ரிப்பேரிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களோட ஸ்கின். ம். மேக்ஸ் ஸோ சென்ஸ். இப்ப நம்ம ஒரு 20, 25 ஹிட் ஆயிட்டோம். நம்ம வந்துட்டோம் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் ரிப்பேரிங் ப்ராப்பர்ட்டீஸ் ரொம்ப குறையும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ அடல்ட்ஸ் டெய்லியுமே கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டா ஃபர்தர் டேமேஜ் இருக்காது. பிகாஸ் உங்க ரிப்பேரிங் கெப்பாசிட்டி அவ்வளவா இல்ல. ம். அதாவது ம். அது மாற்று திறமைலாம் உங்களோட ஜீன்ஸ்க்கு அவ்வளவா இருக்காது. ஐ மீன் உங்க ம். பாடிக்கே ஸ்கின்னுக்கு இருக்காது. இருக்காது. ஸ்கின்னுக்கே இருக்காது. ஸோ அதனால கிட்ஸுக்கு வந்து தே ரியாக்ட் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லாருமே கிட்ஸா இருக்கும்போது ஸ்கூல்ல டேன் ஆகுறது வந்து இட்ஸ் வெரி காமன். அண்ட் அவங்க தான் வந்து ரொம்ப வெயிலுக்கு வந்து தே கெட் எக்ஸ்போஸ்ட் அ லாட். நம்மள கம்பேர் பண்ணும்போது தே ஆர் அவுட் இன் த சன், பிடி பீரியட் அண்ட் ஆல் தட். ம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ அவங்களுக்குலாம் ரொம்ப அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு வெயில்னால கண்டிப்பா அலர்ஜிஸ் எல்லாம் கிட்ஸுக்குலாம் நெறைய பேருக்கு வருது இப்பலாம். ஓகே. ஸோ அதனாலயும் அலர்ஜிஸ் இருக்கு. ஃபோட்டோடெர்மடைட்டிஸ்ன்னு நாங்க சொல்லுவோம் அத. ஆனா ஏன் அது டெவலப் ஆகுது? பிகாஸ் இப்போ சன்ல இருக்கிறதுன்றது எல்லா குழந்தைகளுக்குமே நல்லதுன்னு தான் சொல்றாங்க. பட் ஏன் அது அது ஒரு இம்யூனிட்டி கண்டிஷன். ஸோ பேசிக்கலி ஓகே. நாட் எவ்ரிதிங் எல்லாருக்குமே எல்லாமே சூட் ஆகாது இல்லையா? ம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ கம்ஸ் டு த கொஸ்டின் தட் இப்போ டேனிங்க வந்து ரிமூவ் பண்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாவே மாறிடுச்சு. எல்லாரும் எடுத்து லெமன் எடுத்து தேய்க்கிறாங்க. சர்க்கரையும், காஃபியும் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியால நெறைய பேர் அத பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க பேஜ்லயுமே நெறைய வந்து வீடியோஸ் அத பிரேக் பண்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இஃப் தேர் இஸ் ஒன் திங், இத தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஏன்னா மக்களுக்கு தெரியணும். எல்லாருமே வந்து அந்த அதுவும் இப்பயும் அந்த ஃபேர் ஸ்கின் நோக்கி ஒரு ஒரு அப்சஷன் அது ஓடிட்டே தான் இருக்கு. அண்ட் யாரு டார்க்கா இருந்தாலும், டஸ்கியா இருந்தாலுமே அவங்களே பர்சனலாவும் ஒரு பாயிண்ட்ல திருந்தினாலுமே கூட, பட் ஈவன் பிஃபோர் தட் அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துனாலயும் போய் ஸ்கின்ன ஹார்ம் பண்ற மாரி எதுவும் பண்ணாம இருக்கணும்னா, நீங்க என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஐ டோன்ட் என்டோர்ஸ் ஸ்கின் ஒயிட்னிங்க. என்னோட அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸே இருக்கக்கூடாதுங்க. ஸோ இது ஒரு சொசைட்டல் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண வேண்டியது இந்த டான் ஸ்கின் தான். ஸோ என்னன்னா நம்ம இந்தியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் நம்ம எத்தனிசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் டார்க் ஸ்கின். ஸோ நம்ம வந்து வி ஹாவ் அ ஹையர் கெப்பாசிட்டி டு டேன். இப்போ நீங்கள் வெள்ளைக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தே பர்ன். ஸோ அவங்க சன்ஸ்கிரீன் பயங்கரமாக தேய்ச்சிட்டு போவாங்க. பிகாஸ் தே பிகம் ரெட் கலர் ஆயிரும். ஸ்கின்லாம் அப்படியே பீல் ஆஃப் ஆயிரும். வேறஸ் நம்ம வந்து டேன் தான் ஆகும். அண்ட் நம்ம ஊருக்கு இருக்கிற வெயிலுக்கு நம்ம டேன் ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் இல்லையா? வி ஹாவ் டு அக்செப்ட்டுங்க. ஸோ லைட்னிங்காக நீங்கள் அவ்வளோ மெனக்கெடுறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட்ங்க. when people are spending lakhs and thousands on clinics and இப்போ அது ஒரு பெரிய விஷயமே ஆயிடுச்சு. ரைட். ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்னு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஹார்ம்ஃபுல் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஓகே. எஸ்பெஷலி உங்களுக்கு க்ரீம் ஒன்று கிடைக்குது ஓவர் த கவுண்டர். அதாவது சும்மா நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த க்ரீம் போட்டேன் பளிச்சுன்னு ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஹைட்ரோகுனோன் இது 2 காம்பனன்ட் இல்லாமல் எந்த க்ரீம்ஸுமே இருக்காதுங்க. ஓ! ஸோ அந்த இது மாதிரி மெடிக்கல் ஷாப்ல இப்ப அந்த ஒரு இது வேற இருக்கே. அது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிறதும் அப்படிதானா? கண்டிப்பாக கிடைக்குது. ஓகே. ஸ்கின் ஷைன் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய க்ரீம்ஸு ம். அது வந்து நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸில் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அ வெரி ஷார்ட் கோர்ஸ், அதாவது ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற க்ரீம்ஸை நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வர மிஸ்இன்ஃபர்மேஷன்னால நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு ரொட்டீனாவே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் உண்டு. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன். இல்ல பிகாஸ் நிறைய பேர் வந்து டாக்டர்னு செல்ஃப் ப்ரோக்ளைம்லாம் கூட பண்ணிட்டு வீடியோஸ் போடுறது, கோ யூஸ் திஸ், யூ கேன் கெட் திஸ் ஃப்ரம் த மெடிக்கல் ஷாப், ஃபார்மசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு ஸ்கின் கேர் அப்படிலாம் இட்ஸ் வெரி ஸ்கேரி. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ வுட் சே டீபிக்மெண்டேஷன் ஆர் டீடேனிங்க்கு ஒரு ஆத்தென்டிக்கான மெத்தட் என்ன? பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அதை போய் ஒரு ப்ராப்பரான ஒரு சாலான்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. அண்ட் ப்ளஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர். ஸோ நார்மலாக டீபிக்மெண்டேஷன் டீடேனிங்க்கும் பேசிக்காக என்ன பண்ணால் அது நமக்கு ஹெல்ப் ஆகும்? ஸோ என்கிட்ட வந்து என்கிட்ட எப்போ கேட்டாலுமே நான் வந்து டயட்டை தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஈவன் ஃபார் டீடேனிங் அண்ட் ரைட். டீபிக்மெண்டேஷன். ஸோ வாட் எவர் இன்சைட் வெளியே அதான் தெரியும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து லைக் ஐ டோல்ட் யூ இட்ஸ் நாட் ஸ்கின் டீப். எதுவுமே வந்து நாட் ஸ்கின் டீப். இப்போ உங்கள் ஸ்கின்ல ஒரு ஹெல்த்தி க்ளோ இருக்கா, நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு தெரியுறீங்களா? ஸோ தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் இன்டர்னல் ஹெல்த் தான், உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ டயட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா யூஸ்வலி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற எல்லாமே, விட்டமின் பி ரிச் அண்ட் விட்டமின் சி.
ஓகே. உங்களுக்கே தெரியும் விட்டமின் சி வந்து ஒரு நேச்சுரலான ஓரல் சன்ஸ்கிரீன்னே நாங்க சொல்லுவோம். ஓ! ஸோ பேசிக்கலி இப்போ நீங்க வந்து டெய்லியுமே இதெல்லாம் கன்சியூம் பண்றீங்க, விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ ஆ, கன்சியூம் பண்றீங்க ஆ. அப்படின்னா, நீங்க வந்து இப்போ டேன் ஆகுறீங்கன்னா ஒரு 10% குறையும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஓரல் சன்ஸ்கிரீன்ஸாவும் நாங்க ஓரலா மாத்திரையாவும் குடுப்போம். அத நீங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா இன்னும் மச் பெட்டர் தான் இல்லையா? ரொம்ப ஓகே. நல்லது தான் இல்லையா? ஸோ விட்டமின் சி, சூப்பர். விட்டமின் டி, விட்டமின் பி இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சூப்பர் ஃபுட்ன்னு கேட்டிங்கன்னா மொரிங்கா தான். ஸோ பேசிக்கலி முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை. ஆ. இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் as well as for ஓகே. your health also generally. ஓகே. So it works very well for your skin. Very, very வாவ்! much. And if you ask me for hair கூட if you ask me, then ஹேருக்குமே இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டயட் தான். நெறைய ரைட். பேர் வந்து 20ஸ்ல 25ஸ்லலாம் பால்டிங் வரதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல். ரைட். அண்ட் 2வது வந்து இஃப் யுவர் ஃபர்ஸ்ட் டயட் பார்த்துட்டோம்னா 2வது வந்து எக்ஸர்சைஸ். லெட்ஸ் டாக் அபவுட் தட். யா. ரைட். ஒரு மினிமம் நமக்குலாம் இப்போ செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. உட்காந்துக்கிட்டே தான் வேலை செய்றோம். முன்னாடி கடைக்காவது போவோம். இப்போ அதுவும் வந்து எல்லாமே வந்துருச்சு. குயிக் நம்ம டெலிவரி காமர்ஸ். ஆப்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு பேசிக் செடென்ட்ரி ஆக்டிவிட்டியில இருக்கும்போது நம்ம என்னன்னா நம்மளோட ஸ்கின்னோட சர்க்குலேஷனே வந்து காம்ப்ரமைஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனாலேயுமே வந்து உங்களோட ஸ்கின்னோட சர்க்குலேஷன் பிளட் ஃப்ளோ அதெல்லாமே கம்மியாகிறதுனால உங்கள் க்ளோவுமே ஆப்வியஸ்லி குறைய தான் செய்யும். அண்ட் யூ புட் ஆன் வெயிட். நான் சொன்ன மாதிரி வெயிட் ரைட். போடுறதுனாலையும் யோர் ஸ்கின் பிகம் பேட். அண்ட் 2வது வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு யூஸ் அ பேசிக் ஸ்கின் கேர். ஸ்கின் கேர்னா நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னா 2 விஷயம் தான் நான் சொல்வேன். ஒரு நல்ல கிளென்சர், ஒரு சன்ஸ்கிரீன். 3வது மாய்ஸ்சரைசர் வேணாம். ஓகே. மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ஃபார் த நைட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், ஒரு சன்ஸ்கிரீன் மார்னிங்கில், நைட்டில் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர். ஓகே. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து அகைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் கேம்பெயினே நடக்கும். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் திடீர்னு அந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆட் அதை பற்றியே வந்துட்டுருக்கும். அண்ட் இது எல்லாமே மக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ பர்சனலி பின் வெரி கன்ஃபியூஸ். என்னடா அது இதில் என்ன சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே புரியாது. ஆனால் பேசிக்காக அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை படித்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது ஒன்லி அ டாக்டர் கேன் டெல் அஸ். ஸோ கேன் யூ ஹெல்ப் அஸ் அ லிட்டில் பிட் தட்? அது என்ன பண்ணணும்? ஹவு டு வி சூஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ்? ஸோ இப்போ தான் நமக்கு சாட் ஜிபிடின்னு கூகுள் இஸ் லைக் ஆர் ஃப்ரெண்ட் தீஸ் டேஸில். இப்போ வந்து எதை எடுத்தாலுமே நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட பேக் சைடை மட்டும் யூ கேன் ஜஸ்ட் உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அக்வானா வாட்டர் தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெட்ரோலியம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கான திங்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். வி ஆர் ஆல்ரெடி நாலேஜபிள். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் பற்றி ரொம்ப பெரிய கெமிக்கல் நேம்ஸ்ன்னு இருக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் கூகுள். ஓகே. கூகுள் இஸ் ஆர் ஃப்ரெண்ட். ஸோ கூகுள் மட்டும் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் அதை பற்றி ரீட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஏன்ட்டா வந்து கேட்டிங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னா சிலிகான்ஸ், ஃபேலேட்ஸ், பேரபன்ஸ் இது 3மே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஸ்கின்னுக்கு. 3வது வந்து லிப்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டைஸ். ஸோ ரெட் கலராக எந்த ஒரு டை இருந்தாலுமே அயன் ஆக்சைட். ஸோ ஐ வுட் ஆஸ்க் யூ டு அவாய்ட் இட். ஆனால் பெரும்பாலும் எல்லா லிப்ஸ்டிக்லேயும் ரெட் டை இருக்கும் இல்லையா? பட் அயன் ஆக்சைட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டை இருக்கு. யூசுவலி இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். Okay. Yeah, does that react with our skin or something? Yeah, it makes your skin darker. It makes your skin darker and obviously allergies வரதுக்கும் சான்ஸ் இருக்கு and it makes your skin a little prone for cancers. Okay. That brings us to makeup. அது ஒரு கடல்னே சொல்லலாம். மேக்கப்பில் வந்து எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ். கண்ணில் இதை போடக்கூடாது, கண்ணில் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணக்கூடாது, லிப்ஸ்டிக் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, லிப்ஸ்டிக் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன பேசிக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் மேக்கப் பண்ணும்போது? மேபி நாட் இன்ஜஸ்ட் இட் ஆர் அது வந்து ரொம்ப வாட்டர் லைன் உள்ளே ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போயுமே மேக்கப் வர்றது வந்து உங்களுக்கே தெரியும். சில மேக்கப் பிராண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ குட் கம்பெனி, திஸ் இஸ் அ பேட் கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஹாவ் ஒரு 6 சென்ஸ் ஆஃப் ஐடியா. இல்லை இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்க்ரீடியன்ட்டை பார்த்துக்கிட்டா பெட்டர் தான். எந்த கம்பெனி எந்த பிராண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஹெல்ப். கூகுள் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ கூகுள் கிட்ட போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இதெல்லாம் இருக்குது, கேன் ஐ டூ இட்? யா. அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஒரு ரொம்ப ஜென்ரலான வே ஆஃப் ஐடென்டிஃபை பேட் மேக்கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேலேட்ஸ் அண்ட் பேரபன்ஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது உங்கள் மேக்கப். எஸ்எல்எஸ் தான் சிலிக்கோனா? இஸ் இட் தி சேம்? நோ, இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். யா. ஓகே. ஸோ ஆனால் அதுவுமே ஒரு ஹார்ம்ஃபுல். ஏன்னா தட் இஸ் அகைன் அ நேம் தட் ஐ ஹர்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர். ரைட். பட் தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். யா. பட் போத் ஆர் ஹார்ம்ஃபுல். யா, வெரி ஹார்ம். நாட் வெரி பட் யா இட்ஸ் ஹார்ம்ஃபுல். சிலவங்களுக்கு சிலிகான்ஸ் வந்து முன்னாடி வந்து வி வேர் யூசிங் சிலிகான்ஸ் லைக் ஆன் அ வெரி ரெகுலர் பேசிஸ். பட் நவ் நோ.
இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு புதுசா. திங் இஸ் லைக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஆஃப்டர் அந்த மார்க்கெட்ல வந்த பிறகு தான் வி ஆர் ஃபைண்டிங் லைக் நியூ திங்ஸ். இப்போ ஆனா சிலிகான் ஃப்ரீ, பாராபன் ஃப்ரீ அதெல்லாமே ஒரு பெரிய என்ன சொல்றது? தட்ஸ் பிகம் அ செப்பரேட் மார்க்கெட். சிலிகான் ஃப்ரீ ஷாம்பூஸ், பாராபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் எல்லாம். ஆனா என்ன பிரச்சனைனா, வாட்டி வந்து யார் யூஸ் பண்ணாலும் அது வந்து என்னப்பா அது அழுக்கே போல, என்னப்பா அது எண்ணெயே போலன்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அது ஏன் அதெல்லாமே ஹவு டு வி டீல் வித், ஹவு டு வி ஐடென்டிஃபை அ குட் ப்ராடக்ட் எக்ஸெப்ட் லைக் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தாண்டி. அண்ட் ப்ளஸ் another question is மேக்கப்புமே வந்து இப்போ 60 ரூபீஸ்க்கு லிப் லைனர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, 100 ரூபீஸ்க்கு ஃபவுண்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய பூம். தீஸ் மெனி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் 100 ரூபீஸ், 100 ரூபீஸ் அதெல்லாமே நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? ஹவு டு வி லுக் அட் இட்? ஸோ பேசிக்கலி இப்போ மேக்கப்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய லைக் இட் ஓல் இட்ஸ் பிக் ஓஷன் ஆஃப் லைக் மிஸ்ட்ரி. எப்படின்னா வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் நாட் அபவுட் த ப்ரைஸுங்க. நாட் லைக் ப்ரைஸ் தான் மேட்டர் அப்படின்னு நான் சொல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் இன்க்ரீடியன்ஸ் தான். சேஃப் இன்க்ரீடியன்ஸ் இல்லை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு கம்ப்ளைண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்னால இட்ஸ் அ பேட் திங் அப்படின்லாம் இல்லை. தெர் ஆர் பிராண்ட்ஸ் விச் ஆர் ரியலி க்ரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் ஹெல்தி. அதுவும் அவங்க ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுடன்ட் பி லைக் இப்போ பயங்கரமான காஸ்ட்லி பிராண்ட்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. ஐ ஹாவ் சீன் அ லாட் ஆஃப் காஸ்ட்லியர் பிராண்ட்ஸ் ஹேவிங் பேட் திங்ஸ் டூ. ஸோ அதனால நம்ம ப்ரைஸ் பாயிண்டிங் வச்சு நம்மளால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பட் ஏதாவது ரொம்ப டெட் சீப்பாக கிடைச்சா யூ ஷுட் ஹாவ் அந்த டவுட் இருக்க தான் செய்யணும். ஒரு வாட்டி பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆமாம், ரொம்ப டெட் சீப் எப்படி ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னா யூ ஹாவ் டு ஒரு ஸ்லைட் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வரணும். இருக்கிறது பெட்டர், ரைட். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா யூ ஷுட் மேக்கப்பே வந்து ஐம் நாட் லைக் என்டோர்சிங் மேக்கப் அகேன்ஸ்ட் மேக்கப்புங்க. இட்ஸ் டோட்லி யோர் வில். உங்களுக்கு வேணுன்ற அது உங்களோட ரைட்ஸ் இல்லையா டு லுக் குட் அண்ட் இட்ஸ் டோட்லி யோர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஆனால் மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்கின்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ம்ஸும் இருக்குது. லைக் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேக்கப் வந்து இஃப் யூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போடுறது ஓகே தான். பட் ஆனால் அதை க்ளீன் பண்ணுறீங்களான்றது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அப்படியே போயிட்டு தூங்கிடுவாங்க, சும்மா சோப்பை வச்சு மூஞ்ச கழுவிட்டு தூங்கிடுவோம். கரெக்ட். பாதி மேக்கப் வந்து யூ ஹாவ் டு யூஸ் அ ப்ராப்பர் மிஸ்லர் வாட்டர் ஆர் கண்டிப்பாக ஒரு ரிமூவர் யூஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு வாஷ் யர் ஃபேஸ். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆஃப் நோங்க. நோ. தேங்காய் எண்ணெய் இஸ் நாட் ரியலி ஒரு கிளென்சர். ஸோ மிஸ்லர் வாட்டர்லாம் ஒரு பர்டிகுலர் பிஹெச்ல இருக்கிறதுனால மேக்கப்பை வந்து மெல்ட்டே பண்ண முடியுது. தேங்காய் எண்ணெய் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு எமோலியன். ஸோ பேசிக்கலி மேலே போட்டிங்கன்னா அது ஒரு சர்ஃபேசிங் இது மட்டும்தான். இட்ஸ் நாட் கோயிங் டு ரிமூவ் இட் ஃப்ரம் த போர்ஸ். ஸோ மேக்கப்புமே போர்ஸ் டெபாசிட் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ டீப் கிளென்சிங்க்கு இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கைண்ட் ஆஃப் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் லைக் மேக்கப் ரிமூவர். யா, ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஹேர்ன்றது இன்னொரு ஒரு பெரிய கன்சர்ன். ஐ திங்க் மென் விமென் அலைக் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். எல்லாருக்கும் பால்டிங்ன்றது இருக்குது, ஹேர் தின்னிங் இருக்குது. இது எல்லாத்துக்கோட ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது உப்பு தண்ணிப்பா அப்படின்னு. உப்பு தண்ணி நிஜமாவே முடி கொட்ட காஸ் பண்ணுமா? ஆப்வியஸ்லி யா, ஓகே, இட் ஹாஸ் மேக். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னென்னா, ஓகே நான் எல்லாமே பயங்கர லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே முடி கொட்டாது, ஆனால் எனக்கு ஏன் கொட்டுது அப்படின்னா நீங்கள் என்வாயன்மெண்டல் பொல்யூட்டன்ஸையும் தான் சேர்த்து பார்க்கணும். ஸோ ஸ்மோக், டஸ்ட்டு, உங்களோட ப்ராடக்ட் பில்டப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ஹார்ட் வாட்டர், இதெல்லாமே மேக்ஸ் ஒரு ரீசன் வை உங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டுறதுன்னு இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். யா. And also does smoking and drinking affect it? Obviously, yeah. Smoking is the worst thing. So basically smoking வந்து it compromises blood circulation. So hair வந்து உங்களுக்கு இருக்கணும் தலையில் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா blood circulation இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக cigarette is no. Not at all. Cigarette is the worst. Alcohol is the second worst. So first worst is cigarette தான். ஆனால் அது ரெண்டுத்தையுமே யார்கிட்ட இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா தம் அடிக்காதீங்க சரக்கு அடிக்காதுன்னு சொன்னால் நம்ம கிட்டவங்க ஆயிடுறோன்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு. ரைட். பட் இது எல்லாமே வந்து அவாய்டபிள் திங்ஸ். பட் அன்அவாய்டபிள்ஸ்னு ஒரு சிலது இருக்கும். ரைட். அகைன் வெயிலில் போகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து பஸ்ஸில் தான் கம்யூட் பண்ணுறதா இருக்கும், இல்லை நடந்து போக வேண்டியதாக இருக்கும், அவங்க வந்து டெய்லி 2 வீலர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தே ஹேவ் டு வேர் அ ஹெல்மெட். இப்போ ஒரு நிஜமாவே ஒரு ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும்னா அப்போ எப்படி கேர் பண்ணுறது நம்ம முடிய? ஸோ ஹெல்மெட்டில் வந்து there's லைக் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேடிங் இருக்குது. அதை நம்ம யாருமே எடுத்து க்ளீன் பண்ணியிருப்போமான்னு ஒரு டவுட் தான். ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கின ஹெல்மெட் அப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே. நீங்கள் சொல்லும் போது யோசிக்கும் போது ஐயோ அப்படின்னுயா. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ ஸ்வெட் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின்லேருந்து ஸ்வெட் வருது இல்லையா, இட்ஸ் அ வெரி குட் மீடியம், கல்ச்சர் மீடியம்னு சொல்லுவோம். பேசிக் சயின்ஸ் படிச்சிருப்போம். ஆயில் வந்து ஒரு நல்ல கல்ச்சர் மீடியம்னு நம்ம சொல்லியிருப்போம். பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எது வேணால் வளரலாம் அதில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தலையிலேருந்து வர
ஸ்வெட் அண்ட் ஆயில் கூட. ஸோ அந்த ஹெல்மெட் குள்ளர உட்காந்துட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பாக்டீரியல் growth அந்த இருந்துட்டே தான் அதுக்கு ஒரு இருக்கும். ஜாலியா இருக்கும். ஸோ அதனால நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்மெட் கவர். ஸோ இப்போல்லாம் காட்டன்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அது வந்து நீங்கள் எவ்ரிடே ரின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டால் அது பெஸ்ட் சாய்ஸ். தலையில ஒரு துணி மாதிரி ஒண்ணு கவர் பண்ணிட்டு அது மேல. ஆனா அது டெய்லி மாத்தணும். டெய்லி மாற்றணும். ஓகே. ரைட். ஆனா இப்பல்லாம் துணி கட்டுறோம். அந்த துணியே ஒரு வாரம் கட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாஷ் பண்றோம். யா. And ஸோ it shouldn't ஐ be வுட் like ஆஸ்க் யூ தினைக்குமே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் மச் பெட்டர். அதனால நம்ம கிளைம் பண்ண முடியாது ஹெல்மெட்னால மட்டும் தான் ஹேர் ஃபால் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. எனக்கு வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் கப்புள் ஆஃப் டெஃபிஷியன்சிஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் கொஞ்சம் அயன் டேப்லெட்ஸ் அண்ட் வைட்டமின் டி அதெல்லாம் கொடுக்கும். அந்த அயன் டேப்லெட் எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்திலேயே வந்து எனக்கு ஃபேஸு ஸ்கின்னு பிக்மெண்டேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஹீமோக்ளோபின் லோவாக இருக்குது, அதுக்காக அவங்க கொடுக்குறாங்கன்றதை தாண்டி ஒரு சில பேர் இது சாப்பிட்டா முடி நல்லா ஆயிடுதுன்னு சொல்லிட்டு மெடிக்கேஷனையே ஸ்கின் கேராக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்ன்றத நீங்கள் சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ் யூர் சே ஆன் தட்? ரைட். ஸோ இப்போ வந்து ஓவராக கன்சியூம் பண்ணுறதும் பிரச்சனை தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அயன் டெஃபிஷியன்சி இல்லைன்னும் போது நீங்கள் டேக்கிங் டூ மச் ஆஃப் அயன் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹார்ம் யூ. ஓகே. ஸோ தேர் சம்திங் கால் டாக்ஸிக் லெவல்ஸ் ஆஃப் லைக் விட்டமின்ஸ். அது ஒரு பெரிய கான்செப்டாகவே வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி ஜிம் கோவர்ஸ் தான். என் பேஷண்ட்ஸில் நிறைய பேர் ஜிம் போகிறாங்கன்னா they'll be வெரி ஹெல்த்தி கான்ஷியஸ் மாதிரி ப்ரோட்டீனாக உள்ளே போட்டு தள்ளி ரைட். அண்ட் அவங்களே சப்ளிமெண்ட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் பிளட்டில் ஒரு ப்ராப்பர் ஒர்க் அப் இல்லை பண்ணலை, எனக்கு இது டெஃபிஷியன்சி இல்லைன்னு நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே இது ஹார்ம்ஃபுல் தான் உங்கள் பாடிக்கு. ஓகே. ஸோ எல்லாமே வந்து டீடாக்ஸிஃபை ஆகிறது உங்கள் லிவரில் தான். நீங்கள் ஜஸ்ட் ஓவர் டோஸ் பண்ணுறீங்க, உங்கள் லிவரையும் ஓவர் ஒர்க் அப் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் கிட்னிஸையுமே ஓவர் ஒர்க் அவுட் தான் பண்ண வைக்கிறீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் அடிக்ஷனில். இப்போ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஒரு சைடுனா இதெல்லாமே ஒரு பக்கம், பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி ஸ்கேரி. அண்ட் அதர் திங் இஸ் இந்த பயோட்டின் கம்மீஸ். And I don't know if biotin is the right word. I've heard of it. But this, whatever these gummies, the hair growth gummies, skin gummies, gut gummies ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ. ஆனால் அது ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து does it do good or harm? ஸோ ஆக்சுவலி கம்மிஸ் இட் செல்ஃப் இஸ் ஹார்ம். ஸோ கம்மின்றதே வந்து கம்மி பேரர்னு சொல்லி the kids used to eat it like sugar தான் அது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து நல்லதுன்னு நினச்சிட்டு you're just taking sugar inside your body. So if you ask me, அதுக்கு ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டமின்ஸ் சாப்பிட்டாலே பெட்டர் தான் இல்லையா? அண்ட் வந்து பயோட்டின் இஸ் நாட் த ஒன்லி இன்க்ரீடியன்ட் உங்கள் ஹேரையும் ஸ்கின்னையும் மிராக்குலஸாக மாற்றும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு மேலே நிறைய விட்டமின்ஸ் உண்டு. அண்ட் நம்ம இந்தியன்ஸில் யூஸ்வலாக காமனாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரியாமல் நம்மளாம் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனை நமக்கு இருக்குன்னே தெரியாமல் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிட்டு அவனுக்கா அது இதுதான், இவனுக்கா இது இதுதான் அவங்களே சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. அண்ட் நம்ம ஊரில் வந்து டெர்மட்டாலஜி பற்றி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கோ அப்படின்ற ஃபீலிங் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. பிகாஸ் ஒன்று வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபேன்சி நேம்ஸ் அது எல்லாமே பார்த்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்டேயோ போகிற மாதிரி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு டக்குன்னு போக மாட்டாங்க, செலவாயிடும் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கட்டும். ரெண்டாவது நிறைய பேருக்கு ஸ்கின் ஒரு ஆர்கன். அது ஐ திங்க் ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. அதுவுமே நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த ஆர்கனை நம்ம பார்த்துக்கணும், அதுக்குன்னு ஒரு மெடிசனோட பிரான்ச்சே இருக்குன்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு வந்து என்னது இதெல்லாம் மூஞ்சிக்கெலாம் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பாங்களான்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் ஹவு கிரேவ் இஸ் ஸ்கின் டிசீஸ் அண்ட் அது எவ்வளோ மிஸ்கன்செப்டட். அண்ட் ஏன் நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் கண்டிஷன்ஸில் தான் அந்த கிளினிக்கே போவாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? த மோஸ்ட் நெக்லெக்டட்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் தான். ஸோ இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நெஞ்சு வலி இருக்குன்னா டக்குன்னு ஓடிடும். அதுவே வந்து இல்லை நமக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, டீனியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா பரவாயில்ல நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோம், வீட்லேயே ரெமடிஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மஞ்சள் போடுவோம் லெமன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்குனால காம்ப்ளிகேஷனே ஆகிட்டு தான் வருவாங்க. அவங்க மோசமாக முடியல அப்படின்னும் போது தான் வருவாங்க. ரைட். இப்போ சொரியாசிஸ் பற்றி ஐ வாண்ட் டு நோ மோர். பிகாஸ் அதுவுமே அகெயின் நிறைய பேர் தெரியாது. அவங்களுக்கு முதுகில் வந்து அந்த பேட்ச் இருக்கும், அது அப்படியே பெருசாகிட்டே போகும், கையில் கால்லலாம் இருக்கும். அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அது பார்ப்பாங்க, மேபி கிண்டல் பண்ணுவாங்க, அது அப்படியே கடந்துருவாங்க. பட் அது அவங்க லைஃப் ஸ்டைல் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு அதை இருக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்.
அத பத்தி அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஹவ் டு யூ நோ தட் இட் இஸ் ஆக்சுவலி அன் இஷ்யூ? நீங்க வந்து அந்த டிசீஸ்க்கு டாக்டர் கிட்ட போணுன்றத நம்ம எப்படி தெரியப்படுத்துறது? ஸோ ஸ்கின்ல எது வந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்ட பாருங்க. டெர்மட்டாலஜி அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், எம்டி படிச்சிருக்கணும், ஆர் டிஎன்பி ஆர் டிடிவிஎல். இது 3த்துல ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கவங்க தான் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அத முதல்ல நம்ம கிளியர் அவுட் பண்ணிருவோம். ஸோ சொரியாசிஸ் இஸ் அ கண்டிஷன் விச் இஸ் அகைன் அன் இம்யூனிட்டி பேஸ்ட் கண்டிஷன் தான். லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கூட, ஸோ மெட்டபாலிக் டிசீஸ் கூட வந்துருச்சு. மெட்டபாலிக் டிசீசஸ்னா என்னன்னா, உங்க லைஃப் ஸ்டைல்னால இட் வில் கெட் அக்ரிவேட்டட். ஸோ சொரியாசிஸ் இருக்கலாம், அதுக்கான விஷயம் இருந்துகிட்டே இருக்கலாம். பட் நம்ம லைஃப் ஸ்டைல் லைக் வெயிட் கெயின் ஆர் ஓவரா வந்து சாப்பிட்றது, ஓவரா வந்து ஆயில் கன்சம்ஷன், அதெல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சொரியாசிஸ் இஸ் அ கண்டிஷன் வேர் லைக் உங்களுக்கு வந்து ரெட் பேட்சஸ் இருக்கும். இந்த ரெட் பேட்சஸ் ரொம்ப அரிக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் அதுலேருந்து ஃப்ளேக்ஸாக வரும். ஸோ ஒயிட்டாக உதிர்ந்துட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் கால் சொரியாசிஸ். அண்ட் ஒரு இடத்துல இருந்தாலுமே அதை க்யூர் பண்ண முடியும். க்யூர்ன்னு சொல்ல மாட்டேன், பட் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி கண்ட்ரோலபிள் டிசீஸ் டு லிவ் வித். ஓகே. யா, யூ கேன் ஆல்வேஸ் கண்ட்ரோல் இட் அண்ட் யூ கேன் பி வெரி ஃப்ரீ ஃப்ரம் சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிய டாபிக் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னா என்ன? இதுக்கு என்ன வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ரைட். டாண்ட்ரஃப்ன்றது என்னன்னா இட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் as well. ஸோ டாண்ட்ரஃப் வந்து ஏன் தலையில் தான் நிறைய வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறது. அட்லீஸ்ட் ஃபேஸாவது 3 வாட்டி வாஷ் பண்ணுவோம், 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுவோம். பட் ஸ்கேல்ப் எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுவோன்ற கான்செப்டே நிறைய பேர் தெரியல இல்லையா? ஸோ இஃப் யூ ரொம்ப காமனாக சொல்லணும்னா இட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வளர்ந்துட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரெகுலராக வாஷ் பண்ணுறது. ஸோ அது என்னென்னா, நீங்கள் எண்ணெய் வைக்கும் போது லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, எண்ணெய் இஸ் அ குட் மீடியம். அதாவது ஒரு நல்ல மீடியம் ஃபார் க்ரோத் ஃபார் ஃபங்கஸ். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நீங்கள் வந்து நெருப்பியும் போட்டு அதில் எண்ணெயும் ஊற்றுற மாதிரி கதை தான். ஸோ டாண்ட்ரஃப்ல எஸ்பெஷலி. ஸோ நீங்கள் எண்ணெய் வைக்க நம்ம என்ன நினைப்போம்னா அந்த ஃப்ளேக்கிங் ட்ரைனஸ் குறையுது அப்படின்னு நினைப்போம். பட் கான்ட்ரடிக்டரியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபங்கஸ் இன்னும் நான் ஜாஸ்தியாக வளரலாம் விட்டுறீங்க. ஸோ நானும் வந்து டாண்ட்ரஃப்க்கு எண்ணெயை வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எண்ணெய் வைக்கணும்னு இருக்குது அப்படின்னா, தலை குளிக்கிறதுக்கு 1 hour பிஃபோர் மேக்ஸிமம் அவ்வளோதான். பிகாஸ் உங்கள் ஸ்கேல்ப் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, உங்கள் போர்ஸுமே க்ளீனாக இருக்கணும் இல்லையா? கரெக்ட். ஆயில் போட்டு நம்ம அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லைக் நாட் க்ளீன். ஸோ பேசிக்கலி என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கு. ஸோ ரொம்ப ஓவராக க்ளாகியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. கேஸ்டர் ஆயில் இஸ் வெரி திக்குங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். ரைட். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனி யூஸ். ஏன்னா வந்து இப்போ ஹேர்லேயுமே சின்ன சின்ன தொலைகள் இருக்குது. அது ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். தென் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் போடணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கண்டிஷனர் போட்டால் போதும். ஸோ ஆனால் எந்த இப்போ நமக்கு போர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்துருச்சு இல்லையா? ஸோ உள்ள நுழையாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கேஸ்டர் ஆயில் போடுறதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு பி மச் யூஸ். ரைட். ஸோ ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஆயில் டோட்டலி அ மித். ஆனால் ஹேர் மாய்ஸ்சரைசிங்காக ஹேர் ஆயில் பெஸ்ட்டு. பட் டாண்ட்ரஃப் இருக்கிறவங்க, செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கிறவங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் ஓவராக யூஸ் பண்ணால் there will be much worser things like it gets bad. ஓகே. ரைட். நெயில்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா அதுவுமே ரொம்ப நெக்லெக்டடான ஒரு விஷயம் தான். கியூட்டிகல்ஸாக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும், இப்போ அக்ரிலிக் நெயில்ஸ், ஜெல் நெயில்ஸ், பாலிஜெல் நெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக என்னென்னமோ வந்துருச்சு. இதில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பேசிக் நெயில் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றத. ஸோ பேசிக்கலி இப்போ ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் லைக் கலரிங் யோர் நெயில்ஸ் ஆர் எனிதிங். பட் ஆனால் இன்க்ரீடியன்ட் தான் ஃபாலேட்ஸ். ஸோ ஃபாலேட்ஸ்ன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது விச் இஸ் வெரி காமன்லி சீன் இன் நெயில் பாலிஷஸ். பட் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப் பிராண்ட்ஸ் இருக்குன்றத வந்து வி ஹாவ் டு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர். ஓகே. ஸோ சேஃபரான இதுவும் இருக்குது. ஸோ ஃபாலேட்ஸ் இருக்கிற நெயில் பாலிஷ் வந்து வில் காஸ் எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன். அண்ட் எப்பவுமே நெயில்ஸ்ன்றது நம்ம வந்து வி ஆல்வேஸ் ஹேவ் இட் லைக் இன் ஆர் ஹேண்ட்ஸ் இல்லையா? அப்போ சாப்பிடும் போது இட் கம்ஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் யர் ஸ்கின். லைக் எப்போவுமே அதான் ஒரு நாள் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி இன் கான்டாக்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். யா. அண்ட் ஓவர் ஃபைலிங், ரொம்ப வந்து ஃபைல் பண்ணி அதை நெயிலை ப்ரெப் பண்ணி அண்ட் தென் அதில் ஒட்ட வைக்கிறதுனாலையும் there's going to be nail breakage இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு காஸ் nail breakage. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் போகிற இடம், ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற திங்ஸ் அண்ட் அவங்க எப்படி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி சானிடைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கியூட்டிக்கல்லாம் கட் பண்ணுறது கியூட்டிக்கல் கட்டர் இருக்குது. அது இஃப் இட்ஸ் நாட் சானிடைஸ்ட் ஆர் ஸ்டெரிலைஸ்ட் நல்லா யூஸ் பண்ணி அப்படின்னா இட்ஸ் நாட் வாட்ஸ். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக எனக்கு பேஷண்ட்ஸ் வராங்க நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் வரவங்க வந்து வாட்ஸ் தான். ஸோ நான் இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன், இப்போ சம் ரேண்டம் பார்லர் சொல்லுவாங்க இதை ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணலன்னா
இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாட்டர் இருந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மற்றவங்க இன்னொருத்தவங்களுக்கும் பரவும். ஸோ தட்ஸ் தி ஒன்லி திங் யூ ஹேவ் டு வரி அபவுட். நீங்கள் வீட்லேயே ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுன்னா நத்திங் கிரேட்டுங்க. நல்ல ப்ரோட்டீன் டயட்டுங்க. அண்ட் தென் நல்லா நீங்கள் எப்போ எல்லா வாட்டியும் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஜஸ்ட் க்ரூம் பண்ணிட்டா பெட்டர் தான், ஜஸ்ட் பை கட்டிங். எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் ஹவு டு கண்ட்ரோல் மை செல்ஃப் ஃப்ரம் பீங் எக்ஸ்போஸ் டு மிஸ்இன்ஃபர்மேஷன். அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மிஸ்இன்ஃபர்மேஷனை? ஸோ பேசிக்கலி இப்போது வி கான்ட் லைக் ரியலி டெல் லைக் இப்போ வந்து புட்டிங் மேக்கப் ஆன் இஸ் பேட் ஆர் டூயிங் ஸ்கின் கேர் இஸ் பேட். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இல்லையா. முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா அந்த மாதிரி நடக்காமல் இருந்துச்சு. நவ் தே இன்ட்ரடியூஸ் காஸ்மெட்டிக்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். தட்ஸ் ஹவ் இந்தியாவில் வந்து த ஸ்கின் கேர் ஸ்டார்டட் இட் செல்ஃப் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறமா தான் ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணதும், மிஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ணதும், தட் வாஸ் லைக் அ என்ட்ரி. ஸோ நம்ம இந்தியன்ஸ் we have a good backup, like economic backup. And that's what in the consumers and all these markets, that's why it is propagating like in the mari makeup and skin care மாதிரி தான். But then skin care வந்து தப்புன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா it is just caring for yourself. ஆனால் நீங்கள் there's an extent of it. இப்போ எப்படின்னா நான் பார்க்குறதெல்லாம் ட்ரை பண்ணுவேன், நான் இந்த ஒரு ட்ரெண்டெல்லாம் பார்த்தேன், இது வந்து அவங்களுக்கு சூட் ஆச்சு, எனக்கு சூட் ஆகும் அப்படின்றத என் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அடுக்கடுக்கா. நான் இவ்வளோ செலவு பண்ணேன், 10,000 செலவு பண்ணேன், 20,000 செலவு பண்ணேன், இவ்வளோ வாங்கினேன், இவ்வளோ வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. ஓ இவ்வளோ சிம்பிளாக இருக்குமா ஸ்கின் கேர் அப்படின்றது தெரியாமே நிறைய பேர் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல். ஸோ ஸ்கின் கேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பேட். பட் ஆனால் யூஸிங் த ரைட் ஸ்கின் கேர் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ 4 விஷயம் தான் தேவைப்படுதுன்னா வை நாட் மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு இதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு ஓகேயா அப்படின்றத மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா தப்பே இல்லை இல்லையா. இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு டாக்டர் பார்த்து அது கரெக்டாக இல்லையா கேட்குறதுல தப்பே இல்லை. ஹார்ட்லி அவங்க 10,000 செலவு பண்ணுறதுக்கு கேன் ஜஸ்ட் மீட் அ டாக்டர் இன்ஸ்டெட். அண்ட் உங்களுக்கு எது சூட் ஆகும்ன்றது அவங்களே கிளியராக கொடுக்க போகிறாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சிம்பிள். Yeah. And how would you rate pharmacy on the counter products for anything? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ என்னால் வந்து சொல்லணும்னா என்னால் அதில் நிறைய ஹார்ம்ஸ் தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இப்போலாம் வந்து ஸ்கின் கேர் தாங்கன்றதை விட எனக்கு எது கரெக்ட்னு சொல்கிறத விட நான் இதை யூஸ் பண்ண எனக்கு அலர்ஜி வந்துருச்சுன்றது தான் ஜாஸ்தி என் பேஷண்ட்ஸ்லாம். ஓகே. ஸோ அவங்களாவே ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அவங்களாவே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது யூஸஸை விட. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப மைனர் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெட்னாயின் கான்செப்ட். ட்ரெட்டின் ஒரு க்ரீம் இருக்கு. அது எல்லாருமே நான் போட்டேன், பளிச்சுன்னு ஆயிட்டேன், 6 மாசத்துல பயங்கரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அது பெருசாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெட்டின் இஸ் அ வெரி வெரி ஹார்ஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்கு. ரெண்டாவது வந்து அது கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சென்ட் இல்லாமல் யூஸே பண்ணக்கூடாது. மூணாவது வந்து அதில் வந்து நீங்கள் யூஆர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னென்சினா 3 மாதம் முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அது யாருக்குமே தெரியாது. ஐவ் ஹேட் personal experiences where like patients வந்து நான் ட்ரெட்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், I'm 2 months pregnant, 1 month pregnant. So you have no option, you have to abort the kid. ஏன்னா அது category X medicine. You have to abort the kid? Yes, because tretinoin is that bad. ஆனால் அது எப்படி இவ்வளோ ஈஸியாக ஆக்சசபிளாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க? பிகாஸ் நம்ம இந்தியாவில் we really don't have like இன்னும் ரெகுலேஷன்ஸ் கிடையாது இல்லையா. இட்ஸ் நாட் லைக் யூஎஸில் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் யூ கேன் கெட் ஆன்டிபயோட்டிக். இது பர்டிகுலர் திங்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஓவர் த கவுண்டர் திங்ஸ்னால் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். வேற இந்தியாவில் இன்னும் அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இல்லை இல்லையா. ஓ மை காட், நான் வந்து நீங்கள் வேறு ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் டக்குன்னு. It's probably people dealing with a lot of infertility also unknowingly have these kind of, you know, it's possible. Does it cause infertility? No, okay. Not at all. But infertility is always because of endocrine disruptors. அது வந்து நீங்கள் ஸ்கின் கேர்ல மட்டும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணுற சாதா டிட்டர்ஜென்ட்லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்னர்ஸ்லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற சாதா ஒரு ஹேர் ஸ்ப்ரே, பட் ஆனால் இது எல்லாமே ஸ்கின் கூட காண்டாக்டில் இருக்கிறது வழியாக தானே உள்ளே போகுது. பட் பாவம் அந்த பாத்திரம் வளர்க்குறதுல கூட தான் இருக்குது. ஸோ யூ கான்ட் ரியலி கிளைம் ஒன்லி ஸ்கின் கேர் இஸ் ஆக்சுவலி டூயிங் இட் ரைட். பட் ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ளே போகிறதுமே ஸ்கின்னோட காண்டாக்ட் வழியாக தான். ஆமாம், கரெக்டா. அதுக்கு பட் ஹவு எல்ஸ் டு பி, எனக்கு நிஜமாவே ஐம் ரெப்ரசென்டிங் த பப்ளிக். இப்போ இந்த இடத்துல நம்ம இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்றது நம்ம யாரையுமே நம்ம போய் டிக்டேட்டே பண்ண முடியாது.
பட் ஒரு லோ ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பர்சன், somebody who cannot spend more than I would say 1000 rupees a month itself is a very big spending capacity. அதுவே ஒரு பெரிய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டிக்கும் கம்மியா இருக்கிறவங்கள நம்ம நம்ம அவங்க எல்லாருமே எப்படி இது பண்றது? how do we get them to do ஸ்கின் கேர்? அவங்களுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். பிகாஸ் ஐ ஆல்சோ பர்சனலி ஸ்ட்ரகிள் அ லாட் வித் ஸ்பெண்டிங் மணி ஆன் ஸ்கின் கேர். நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் தட் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து அவங்க கெப்பாசிட்டியை மீறி ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்கின் கேர்ன்ற ஒரு இடத்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டரை போய் பார்க்காதனால இட் கோஸ் இன் வேன். ஸோ அதை எப்படி கரெக்டாக பண்ணுறது? அண்ட் ஆர் தேர் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் ஃபார் அஸ்? ஆப்வியஸ்லி அதாவது இப்போ நீங்கள் ஒரு சீரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா அதே சீரம் ஆயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கே. ஒரு சீரமாக கொடுக்கறதுக்கும் ஒரு க்ரீமுக்கும் கொடுக்கறதுக்கும் தேர் ஆர் ஸோ மெனி அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் தீஸ் டேஸ். ஓகே ஓகே. ஆனால் அது வந்து நீங்களாவே யூஸ் பண்ணுறது ஐ வாண்ட் ஆக்சுவலி அண்ட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஆல்சோ. ஸோ அதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் எப்படி இருக்கும்னா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை உங்கள் பக்கத்தில் எங்கே டெர்மட்டாலஜிஸ்ட் இருந்தாலும் போய் பார்த்துட்டு எனக்கு இது செட் ஆகுமா, இது போதுமா, இந்த 4 பொருள் போடணும்னா ஃபைன், அதை 4ஓட நிறுத்திக்கலாம். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி மச் அஃபோர்டபுள். நீங்களா போய் அது இது வாங்கி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை தயவு செஞ்சு பாருங்கள். இட்ஸ் நாட் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக இருக்கு. இப்போ ஸ்கின் கேர் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் ஐட்டமாக ரொம்ப they are promoting, but சத்தியமா கிடையாதுங்க. So it is for everyone. Yeah. Right. So if you have a budget, yeah, we do have things. அதுக்கும் அந்த பட்ஜெட்டுக்குமே we do have things. Yeah. பட் ஆனால் அது ஒரு டாக்டருக்கு தெரியும் எவ்வளோ டோசேஜ் என்ன பண்ணணுன்றது. they should guide us on right doing it. ஆமாம், நம்ம வந்து அக்ரிலிக் நெயில்ஸ் பற்றிலாம் பேசினோம். ஆனால் இந்த லிப் ப்ளம்பர்ஸ், போட்டாக்ஸ், ஐப்ரோ ப்ளீடிங், ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் tattooing eyeliner onto them, their faces, இது எல்லாமே ஹவு ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாக இது எவ்வளோ சேஃபு, இதை யூஸ் பண்ணலாமா? இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஆக்டர்ஸ் மட்டும் அவங்களோட ஜாப்க்காக பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் தே ரெப்ரசென்ட் பிராண்ட்ஸ், தே டூ ஃபில்ம்ஸ் அண்ட் அவங்க வேலைக்கு அது தேவைப்படுது. தே ஹேவ் டு லுக் கிளாமரஸ், அதனால பண்ணுறாங்க. ஓகே. பட் அது பொதுமக்களுக்குள்ளே அது வரும்போது அதில் என்ன ஹார்ம்ஸ் இருக்குது, அதை பண்ணலாமா கூடாதான்றது எல்லாமே வாட்ஸ் யூ வியூ ஆன் தட்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ ப்ளீடிங், இந்த லிப் டாட்டூவிங்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து இட் கேன் பி இன் வோக். அதாவது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், இப்போ நான் பண்ணுறேன்றதுக்காக பண்ணிக்கலாம். பட் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ ஐப்ரோஸோட எவல்யூஷனே பார்த்தீங்கன்னா வந்து திக் ஐப்ரோஸ் ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தின் ஸ்லீக் ஐப்ரோஸ் ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு, பென்சிலில் வரைஞ்ச மாதிரி. அப்புறம் இப்போ திக்கர் ஐப்ரோஸ் பேக் அண்ட் ஒர்க். ஸோ நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு ஓகேயா பரவாயில்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் யோசிக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அதுலேயுமே அந்த டாட்டூ இங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயும் கிரேட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதையும் செக் பண்ணணும் நம்ம யூஸ் பண்றது. ரைட். நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த இங்க்ல வந்து இது பேட் திங்ஸ் இருக்கு, இது குட் திங்ஸ் இருக்கு. நாங்கள் வில் டெல் யூ இது ஓகே, இது இந்த ப்ராடக்ட் ஓகே, இது நாட் ஓகே. ஆனால் இஃப் யூ டூயிங் இட் வித் சம்மன் யாருமே எதுனே தெரியாது, எதுவுமே புரியாது, அதை பற்றி படிக்கவும் இல்லை, பட் தென் நான் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் ஹார்ம் இல்லையா. கரெக்ட். அண்ட் போட்டாக்ஸ் இஸ் லைக் பொட்டுலியம் டாக்ஸினுங்க. இட்ஸ் ஆக்சுவலி பொட்டுலியம் டாக்ஸின். இட்ஸ் போட்டாக்ஸ்ன்றது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஆமாம், சும்மா அது ஒரு ஆக்சுவலி ஒரு பிராண்டோட பேர் ஆக்சுவலி போட்டாக்ஸ்ன்றது. பட் அதோட பேர் வந்து பொட்டுலியம் டாக்ஸின். ஸோ அது வந்து ஆக்சுவலி மெடிக்கல் ரீதியாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ பேசிக்கலி இப்போ டிக்ஸ் இருக்குது, ஒரு ரொம்ப ஸ்கின் சிலவங்களுக்குலாம் வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஸ்பாஸ்டிக்காக இருக்கும், ஒரு பக்கம் திருப்ப முடியாது. அதுக்காக யூஸ் பண்ண ஒரு திங்க. ஓகே. இப்போ அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சது, நல்லா ஸ்கின் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, நிறைய ரிங்கிள்ஸ் தெரிய மாட்டேங்குது. பட் தென் அது கரெக்டாக பண்ணுறதையும் ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ யூஸ்வலி நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இப்படி ட்ரூப் ஆயிரும், கண் வந்து ட்ரூப் ஆயிரும். அது ஒரு 8 வாரம் 12 வாரத்துக்கு இருந்தால் கூட ஒரு பக்கம் வாய் வந்து கோணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் பர்சன் கிட்ட பண்ணிங்கன்னா ஓகே, யூ கேன் டூ இட், நாட் அ ப்ராப்ளம். ஆனால் திங் இஸ் லைக் இட்ஸ் யோர் சாய்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் டே. உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்கறதுக்கு இருக்கணுன்றது டோட்டலி யோர் சாய்ஸ். நான் வந்து இது ஐ வில் ரெக்கமெண்ட், நாட் ரெக்கமெண்ட் அப்படின்லாம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு லுக் பிரிட்டி, அதுக்கு எந்த லெவலுக்கு போகிறீங்கன்னு இருக்கு இல்லையா. ரைட். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப்டர் போட்டாக்ஸ், ஸ்கின்ல வந்து ஹேர் ரிமூவலுக்கு லேசர் பண்ணுறது, பெர்மனன்ட் ரிமூவல் ஆஃப் ஸ்கின், அது சேஃப் தானே? அது நாட் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ லேசர்ஸ் வந்து வி டூ ஹாவ் FDA அப்ரூவ்ட் மெஷின்ஸ். FDA இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரக் அசோசியேஷன். ஸோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ண மெஷின்ஸ் இருக்குது. அண்ட் சிலவங்க சலோன்ஸில் யூஸ் பண்ணுற மெஷின்ஸும் இருக்குது.
ஸோ நீங்க எஃப்டிஏ அப்ரூவ்ட் மெஷின்ஸ் இருக்கிற பிளேஸஸ் போய் நீங்க டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட பண்ணீங்கன்னா சேஃப். சேஃப். ஓகே. இல்லைனா நாட் சேஃப். ஆனா இந்த லேசர்ன்றது வந்து இட்ஸ் லைட் பீம். ஓகே. ஸோ இதனால ஃபுல் கம்ப்ளீட் ரிமூவல்லாம் யாருமே இப்போ நீங்க ரைட்டான பிளேஸ்க்கு போனீங்கன்னா யாருமே வந்து ரிமூவல்னு சொல்ல மாட்டாங்க, ரிடக்ஷன் சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட். லேசர் ஹேர் ரிடக்ஷன். அதாவது த திக்னஸ் ஆஃப் த ஹேர் குறையும், நம்பர் ஆஃப் ஹேர் ஃபாலிகல்ஸ் குறையும். இப்போ 10 முடி இருந்துச்சுன்னா ஒரு 5 முடியா தெரியும். ஸோ விசிபிளா இட் ஒன்ட் பி யோர் ப்ராப்ளம். யா. அண்ட் இப்போ ஜென்ரலா வந்து மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாமே பெண்களுக்கு மட்டும் தான்ன்றது நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ மேல்ஸும் வந்து நிறைய பேர் அதில் இண்டல்ஜ் ஆகுறாங்க. ஆனால் இன் ஜென்ரல் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்கின் கேர் ஃபார் மென் as well? ஆப்வியஸ்லி. பிகாஸ் இப்போ வந்து நமக்கு இருக்கிற ஸ்கின் தான் மென்னுக்குமே, கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ஸ்கின் தான் மென்னுக்குமே. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நிறைய பேர் அவேராக இருக்காங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் இப்போ யங் மென் ஹூ கம் இன் சைட் அண்ட் ஆஸ்க், ஓகே எனக்கு இந்த மாதிரி மை பிக்மெண்டேஷன் இஸ் தேர், எனக்கு வந்து ஏஜ் ஆக வேணாம், எனக்கு என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணணும். ஆனால் நிறையா விழிப்புணர்வுலாம் வந்துருச்சு. ஆனால் என்னென்னா இட்ஸ் கோட் பி வெரி சிமிலர். நமக்கு இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் தான் பாய்ஸ்க்கும் இருக்குது. ஸோ பேசிக்கலாக ஒரு ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட் சீரம் அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம கிளைமேட்டில், நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் இந்த ஒரு கோல்டன் ஹேபிட் ஒன்று ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்வீங்களா? இஃப் தெர் இஸ் ஒன் சிங்கிள் திங் தட் யூ ஹேட் டு சன்ஸ்கிரீன். ஓகே. சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது, பட் நம்ம ஊர் எஸ்பெஷலி கண்டிப்பாக தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம வி டேன் அ லாட். கரெக்ட். அண்ட் நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ப்ரௌன் ஸ்கின் எப்போவுமே வந்து அடிபட்டுச்சுன்னா பிளாக்காக தான் மாறும், அதாவது அந்த இடத்துல மட்டும். ஸோ தட்ஸ் கால் பிக்மெண்டேஷன். ஸோ அது எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடிபடுது அப்படின்னா, ஒரு மைனர் ட்ராமா இருந்துச்சு அப்படின்னா சன்ஸ்கிரீன் போட்டால் அது ப்ரொடெக்டட். வெயில் பட்டுச்சுன்னா இட் பிகம்ஸ் ஈவன் டார்க்கா. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கின் ரியாக்ட் ஆகிறதே அப்படிதான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ரைட். ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கோல்டன் ஹேபிட் நான் ஸ்டார்ட் பண்ணும், இப்போ தான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற டைப்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன். அதே மாதிரி சன்ஸ்க்ரீனில் வந்து பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும், கிவ் மீ ஒன் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படிலாம் கிடையாதுங்க. இட் ஆல்வேஸ் சேஞ்சஸ். சேஞ்சஸ். ஓகே. அண்ட் இப்போது எல்லாருமே வந்து சோப்பு, பசங்களாம் வந்து சோப் எடுத்து ஷாம்புவாக தேய்ச்சிப்பாங்க. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து சோப்பை தான் முகத்துலையும் போடுவாங்க. ஆனால் பாடி கேர் வந்து எல்லாருமே இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இன் ஜென்ரல் ஷுட் வி ஆல்சோ பே லிட்டில் மோர் அட்டென்ஷன் டு த சோப்ஸ் வி யூஸ்? யா, ரைட். ஸோ பேசிக்கலி நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து 4.5 to 5.5. ஓகே. மேக்ஸ் 6, நாட் மோர் தென் தட். ஸோ இப்போ வர சோப்ஸில் வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக பிஹெச் ட்ரிப் அமேசானில் வாங்கினீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன கலர், அதுலேயே வந்துடும் கைடும் சேர்த்து. ஸோ யூஸ்வலி சில லிட்மஸ் பேப்பர். ஸோ அதுலேயே வந்து யூ கேன் ஆக்சுவலி டெஸ்ட் உங்களோட சோப், நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் வந்து நீங்கள் இத்தனை நாளாக பிலீவ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு நல்ல சோப், பயங்கரமான சோப் அப்படின்னு. பட் தென் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் பேலன்ஸ்குள்ளே வரல அப்படின்னாலே இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து சோப்பையே ஃபேஸில் போடாமல் இருக்கிறது பெட்டரா? டஸ் இட் ஆக்சுவலி பிளே அ ரோல்? சோப்பை ஹேர் வாஷாக யூஸ் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ் யூஸ் பண்ணுறதோ? ஹேர் கம்ப்ளீட்லி ஜீரோ. கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது சோப்பை. இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் வெரி ஹார்ஷ் ஃபார் த ஸ்கேல்ப். கண்டிப்பாக ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட். பட் ஃபேஸ்க்கு some people use it, but ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் இஸ் a little different from the body skin. ஓகே. ஸோ அதனால் the way உங்கள் பாடி வந்து ரியாக்ட் ஆகிறதும் இந்த ஃபேஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தேவைப்படும். தட்ஸ் வை we ask to go with face washes than soaps, which is கொஞ்சம் harsher for your face. ஓகே. அதனால் I would say face wash is much better than soaps for the face. And தலைக்கு கண்டிப்பாக கிடையாது. And if there are 5 key ingredients you would say avoid at any cost, யாராக இருந்தாலும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 5 இன்க்ரீடியண்ட்டை வந்து இருக்கான்னு தயவு செய்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா what would you say? ரொம்ப காமனாக என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து லைக் ஸ்கின் கேரில் இப்போ காமனாக நான் மித் சொல்லணுன்னா லெமன் ஃபேஸில், ஓகே, தலையில். அதே மாதிரி வெங்காயமுமே வந்து ஆக்சுவலி சிலவங்களுக்கு ஒத்துக்கும் சிலவங்களுக்கு ஒத்துக்காது. பிகாஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சல்ஃபர் இன் இட். ஓகே. என்னன்னா இப்போது புழுவெட்டுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பூச்சி வெட்டு, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. அது அலோபேஷியா ஏரியான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ ஒரு பேட்ச் மட்டும் இருக்கும், அதுக்கு ஆனியன்ஸ் ஒர்க். அதுக்கு பேர் அலோபேஷியா ஏரியா, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க காமனா. ஸோ அந்த கண்டிஷனுக்கு இரிட்டன்ட் மாதிரி போட்டால் முடி வளரும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு இம்யூன் கண்டிஷன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இம்யூனிட்டி பெட்டர் ஆயிடுச்சுனாலும் வளர்ந்துரும் தான் ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து they put வெங்காயம் on the head, which it doesn't match with your pH. ஒன்று, ரெண்டாவது it has very harmful sulfur.
which is not good for யா the hair. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை முழுசாக வாஷ் ஆஃப் பண்ணிடுறோன்னு இல்லை இல்லையா? ஸோ ஆனியன் வந்து அது கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இட் வில் கெட் ஸ்டக். ப்ராடக்ட் பில்டப் நிறையா இருக்கும். ஸோ தலைக்குள்ளே போய் பூந்துருச்சு அப்படின்னா அது வாஷ் ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கே இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ லிட்டில் ஹார்ஷ் ஃபார் யூ. ஸோ அந்த லென்ஸுக்கெலாம் போவேணான்றது தான் என்னோட விஷயம். ஓகே. அண்ட் தேர்ட், இஃப் யூ ஆஸ்க் மீ, ரொம்ப காமனாக லிப்ஸ்டிக்கில் அயன் ஆக்சைட் you said, ஆமாம். யா ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட் பிகாஸ் இட்ஸ் ஆன் யூர் லிப்ஸ் அண்ட் நம்ம எப்போவுமே வி கைண்ட் ஆஃப் ingesting. ஆமாம் தண்ணி. ஸோ இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மட்டும் கிடையாது, பட் எனி ஸ்கின் டோன் ரெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்டில் தான் அயன் ஆக்சைட் இருக்குது. அதனால யூ கேன் கோ ஃபார் நியூட் ஒன்ஸ் இஃப் யூ லுக்கிங் ஃபார் லிப்ஸ்டிக்ஸ் விச் வில் மேட்ச் ப்ரவுன் ஆர் nude ones will be great for you. Okay. And nail polish compare பண்ணா phthalates like I told you it's very harmful, so அதை avoid பண்ணிக்கலாம். And parabens. Okay. And முடிஞ்ச அளவுக்கு hair coloring பண்றவங்க PPD. Sorry? PPD. Okay. PPD is cancer causing. Okay. As well as it is a toxic கொஞ்சம் ingredient for your liver and kidneys also. Mainly kidneys actually. Oh my god. So அதனால ammonia PPD இல்லாத hair dyes is much better. Okay. So we have to check the ingredient list again for that. இந்த வீட்டில் கிடைக்கிற அந்த 10 நிமிஷத்தில் ஹேர் கலர் பண்ணுறது அதெல்லாமே. Right. Okay. So yeah. So I think we had a wonderful conversation. நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் பேசிக்காக இன்னைக்கு எல்லாரோட டேக்அவேவாக என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்கின் கேர் டசன்ட் நீட் டு பி எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் ஸ்கின் கேர் இஸ் ஃபார் எவ்ரிபடி அண்ட் அதை நம்ம போய் சூஸ் பண்ணி கரெக்டான விஷயத்த பண்ணுறதுலாம் இருக்குது. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ரன் பிஹைண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் ஆர் anythingன்ற மாதிரி தான். Right. Any final words that you would like to tell us? So இப்போ I'm not like against anything, but then நான் என்ன சொல்வேன்னா, உங்களோட டாக்டரோட க்ரெடென்ஷியல்ஸை பார்த்துட்டு ப்ளீஸ் விசிட் அ கிளினிக். கரெக்ட். ஸோ ஒரு டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில் ட்ரீட் பண்ணுற டாக்டர் வந்து கண்டிப்பாக ஷுட் பி MBBS படிச்சிருக்கணும், MD டெர்மட்டாலஜி படிச்சிருக்கணும், DNB ஆர் DDVL படிச்சிருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் த க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ டூயிங் ஹார்ம் இஸ் மச் வர்ஸர் இல்லையா ஃபார் த ஸ்கின். ஸோ ஒரே ஒரு டேக் ஹோம் மெசேஜ் ஃப்ரம் திஸ் ஹோல் டாபிக் வில் பி டு கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் who has the right credentials. Instagram அது இதெல்லாம் வந்து இட்ஸ் குட் ஆல்சோ, பட் எது எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கூடாது, just have to meter it down and just know about it. Yeah. Thank you so much. We had a great time hosting this. Likewise. Thank you so much.